வணக்கம். இது நம்ம ஆர்கே ரோபோடெக் அகாடமியோட பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் கிளாஸ். இந்த இதோட பாசிட்டிவ் லைன் எடுத்துட்டோம். இதோட பாசிட்டிவ் லைன் எடுத்து இந்த இதோட பாசிட்டிவ் லைனில் கொடுத்துருக்கோம். புரியுதா? ஏன்னா அப்படியே பாப்பா நீங்கள் இதில் வந்து பாசிட்டிவ் இல்லை, ரெஸ்டோட ஒரு ரெண்டு பாசிட்டிவ் தானே. நெகட்டிவ் தானே. நான் எல்இடிக்கு தான் நெகட்டிவ் கொடுக்கும். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம கலர் எப்படியுமே கொடுத்துக்கலாம். சரி, அவர் சொல்ல கான்செப்ட் கரெக்டு. அதனால் வந்து நம்ம ஒயிட்டுக்கு மாறிக்கலாம். பாசிட்டிவ்னாலே ஒயிட்டு. சரியா? அப்போ ரெஸ்ட் கொடுத்து அப்போ அந்த ரெண்டு ரெஸ்ட்டையும் பாசிட்டிவ் கொடுத்துருச்சு. நெகட்டிவ் வந்து என்ன செய்ய போகிறோம்? எல்இடிக்கு ரெண்டு எல்இடிக்கு நெகட்டிவ் கொடுத்துருவோம். அப்போ இந்த எல்இடி நெகட்டிவ் இருக்குது. இந்த டேட்டா இந்த எல்இடி தான் நெகட்டிவாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அந்த சப்ளை வந்து ஏதாவது ஒரு இதில் கொடுத்தாலே போதும். பாசிட்டிவில் கொடுத்துக்கணும், நெகட்டிவ் சுவிட்ச் ஆன் பண்ணுங்க. இப்போ இந்த ப்ரெஸ் கூட சுவிட்ச் பண்ணால் இதாகும், அதான். அப்போ ரெண்டுமே ரெண்டுக்கும் சப்ளை ஓகேவா எடுத்தீங்கன்னா ரெண்டுமே அந்த டைத்தில் ஃபங்க்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? தனித்தனி சப்ளை இருந்தால் தனித்தனியாக கொடுத்து பார்த்துக்கலாம். இப்போ ஒரே சப்ளையை யூஸ் பண்ணி பண்ணணும் போது இந்த மாதிரி ஜம்பர் மாதிரி இது வந்து ஜம்பர்னு சொல்லலாம். இந்த ரெண்டு தடவை போட்டு தனித்தனியாக இருக்கிறதுக்கு நம்ம ஒரு ஒயரை வச்சு ரெண்டு கூடையும் கனெக்ட் பண்ணிட்டோம். ஒரே வோல்டேஜில் இருந்து ரெண்டு வோல்டேஜ் கிடைக்கிற மாதிரி பண்ணுறோம். இப்போ ரெண்டுமே எரியும். அது அப்படி எரியன்னா உனக்கு சர்க்கியூட் வந்து இந்த சைடு மாற்றணும். சிஸ்டத்தை அப்படி இங்கே மாற்றணும். அங்கே மாற்றுறது எப்படின்னா இப்போ ஒரே சுவிட்சை வர ரெண்டு எல்இடி எரியிற மாதிரி வைக்க முடியுமா கேட்கலாம். இதே ரெசிஸ்டர் இருக்குது, இது இருக்குது. இந்த இப்போ சப்ளை கொடுக்கும்போது சிஸ்டம்னா ரெண்டு இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த அதே வந்து பாசிட்டிவ் ரெசிஸ்டர் வெளியே கொடுத்துருக்கோம். இப்போ வந்து இதில் வந்து 4.7K போட்டிருக்கோம். 4.7 எடுத்துகிட்டு இதே 10K கொடுத்துப்போம். சரி, ஆனால் என்ன இது யூஸ் பண்ணுறது என்ன ஆகுது? பிரைட்டு கொஞ்சம் கூட இருந்துச்சா, இது யூஸ் பண்ணும்போது குறையுது. எதனால இது ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து இதில் என்ன எடுத்துருந்தோம்? இதில் வந்து இதில் எடுத்துருந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து 4.7 கிலோ ஓம்ஸ். அப்போது என்ன ஆகுது? பிரைட்டே இருக்குது. இதே இது 10 கிலோ ஓம்ஸ் போடுறச்சு தெரியல. என்ன ஆகுதுன்னா ரேசர் டிம்மாக இருக்குது. ஓகேவா? அப்போ அதோட வேல்யூவை பொறுத்து அவுட்புட் வேரியேஷன் இருக்குது. சில வேறு எதாவது டவுட்டு வேறு என்ன செய்யலாம்? பாசிட்டிவ் ஓகேவா? பாசிட்டிவ் தான் கொடுத்துருக்கோம். எல்இடியில் பாசிட்டிவ் கொடுத்தாச்சு. ஓகேவா? தான் பாசிட்டிவ் கொடுத்தாச்சு. சரியா? பாசிட்டிவ் ஸ்ட்ரைட்டாக கிடச்சிட்டு நெகட்டிவ் வந்து என்ன பண்ணியிருக்கோம்? இன்னொரு இதோட பாசிட்டிவில் கொடுக்கணும். புரியுதா? நீளமான ஒயர் கம்பி இருக்கா, நீளமான ஒயரை நெகட்டிவில் கொடுக்கணும். இதுதான் சீரியல் கனெக்ஷன். இது வந்து பேரலல் கனெக்ஷன். பேரலல் கனெக்ஷன். இது சீரியல். இன்னொரு இதோட பாசிட்டிவில் கொடுத்தோம். நெகட்டிவில் நெகட்டிவ். ஓகேவா?
சீரியஸ் கனெக்ஷன்றது தான் ஓகேவா. நம்ம ரெஸ்ட்லேருந்து ஒரு எல்இடியோட பாசிட்டிவில் கொடுத்துட்டோம். அந்த இன்னும் ஃபஸ்ட் எல்இடியோட நெகட்டிவ் எடுத்து அடுத்த எல்இடியோட பாசிட்டிவில் கொடுத்துட்டோம். திருப்பி நெகட்டிவாக ஸ்ட்ரைட்டாக இப்போ வந்து அந்த கனெக்ஷன் இது கொடுத்துருக்கோம். இப்போ ஸ்ட்ரைட்டாக இதை வந்து என்ன பண்ணலாம், புஷ் பட்டன் வச்சு பண்ணலாம். சுவிட்ச் எடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ரெஸ்ட்லேயும் கனெக்ட் பண்ணலாம், இதுலேயும் அதான் செக் பண்ணலாம். ஓகேவா. இதுதான் சீரியலில் கொடுக்கும்போது எரியும், பேரில் கொடுக்கும்போது எரியாததுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த இதோட வோல்டேஜ் வந்து அதிகமாக இருக்கிறது அது டக்குன்னு எடுத்துரும், குறைய உள்ளதுக்கு போகாது. இதே சீரியல் கனெக்ஷனில் கொடுக்கும்போது எல்லாருக்கும் ஒன்று போல போகும்போது எல்லா லைட்டுமே எரியும். சரியா.